வணக்கம். நம்மளுடைய ஓசூர் மாநகராட்சி மீரா மகாலில் இன்று கைவினை கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. நம்முடைய மாண்புமிகு முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் என்ற ஒரு பேரை சூட்டிய ஒரு பூம்புகார் கண்காட்சி தான் இன்னைக்கு இங்கே தொடங்கியிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோட சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் இதை திறந்து வைத்து இங்கே வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது மிக அற்புதமான தரமான ஒரு எப்படி சொல்ல வேண்டும் என புரியவில்லை, அந்த அளவுக்கு குவாலிட்டியோட பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு வருகின்ற 23ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்கிறது. ஆகவே ஓசூர் மாநகரம் மற்றும் இல்லையின்றி இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் சட்டமன்ற தொகுதி, தளி, வேப்பநல்லி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்து இந்த கண்காட்சியை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய தேவையான பொருள்களை வாங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, அந்த அளவுக்கு பொருட்கள் எல்லாம் தரமான ஒரு பொருட்கள் கையால் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கண்காட்சி மிகுந்த நன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னும் மேலும் மேலும் இது வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் நரேந்திர போஸ், சேலம் பூம்புகார் மேனேஜர். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து எக்ஸிபிஷன்ஸ் எல்லா ஊர்களையும் கண்டக்ட் பண்ணுறது வழக்கம். அதே போல் இந்த வருஷம் நம்ம ஹொசூரில் வந்து இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். வருகிற 23ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்னையிலேருந்து 12ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறோம். சண்டேஸும் இருக்குது. அதே மாதிரி இதில் கைவினைப் பொருட்கள் நிறைய ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பித்தளை, பஞ்சலோகம், கருங்கல், அப்புறம் வந்து ஃபேஷனரி ஜுவல்லரிஸு, உட்டன் ஆர்டிகல்ஸு, அதே போல் மர சிற்பங்களில் வந்து சென்னப்பட்டினா அந்த மாதிரியான பெயிண்டிங்ஸு, தஞ்சாவூர் பெயிண்டிங், இந்த மாதிரி 24 கேரட் ஃபாயிலில் பண்ணக்கூடிய தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டீக்குட்டில் மேக் பண்ணுறது ஃப்ரேமு. அதே மாதிரி உள்ளே வந்து பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் கோல்டு ஃபாயில், 24 கேரட் கோல்டு ஃபாயிலில் வந்து செய்கிறது. அதனால் காலகாலத்துக்கு அது அப்படியே இருக்கும். அதே போல் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்மளோட GI டேக், அதாவது குளோபல் இண்டிகேஷன் டேக் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தஞ்சாவூரில் இருந்து தயாரித்து வருது. இது இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுங்க நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேர்ந்த கைவினை கலைஞரோட அந்த கிளாத் டால்ஸு இதெல்லாம் வந்து இங்கே நம்ம இதில் கொண்டு வந்திருக்கிறோம். இவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து செஞ்சு பல வருஷமாக இவங்க இதை வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக அவங்களோட அந்த கைவினைகளோட திறமையை காட்டியிருப்பாங்க. அதே போல் நிறைய இதை வந்து இந்த கொழு நேரங்களில், நவராத்திரி டைமில் இதை வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். சரி, சில பேருக்கு வந்து அந்த நேரங்களில் கிடைக்காதுன்றதுனால இயர் ஃபுல்லாகவே கேட்கறதுனால நாங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து எல்லா டைமும் கிடைக்கிற மாதிரி இது பண்ணுறோம். இதில் இந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடியும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபாயிலேருந்தே ப்ராடக்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து 45,000 50,000 வரைக்கும் நம்ம வந்து இங்கே பொருட்கள் நம்ம இங்கே வச்சுருக்கோம். பித்தளை விளக்குங்க அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மரப்பாச்சி பொம்மையில் வந்து செஞ்சுருக்கிற டாலுங்க. இந்த மரப்பாச்சி டால் பார்த்தீங்கன்னா
குழந்தைங்களுக்கு இருந்து அந்த காலத்துலேருந்து நம்ம கொடுக்குற ஒரு முக்கியமான குழுவில் முதல் பட்டியலில் வைக்கக்கூடிய ஒரு டாலாக இருக்கும். வீடுங்களில் பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற இவங்களுக்காக கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்க இது. இந்த மாதிரியான பொருட்கள், அதே மாதிரி துணி வகைகள் நிறைய நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேகுங்க, ஹேண்ட் பிளாக் பேகுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது வாஷபிள் பேக்ஸு, அந்த மாதிரியான பொருட்களும் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸு, இந்த மாதிரி ஹர்பில் பண்ணக்கூடியது, இந்த மாதிரியான பேக்ஸ் இருக்குது. ஜூட்டில் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி கலம்காரி பேக்ஸு, மொபைல் பேக்ஸ், இந்த மாதிரி கிளாத் பேக்குங்க, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம். இது எல்லாமே வந்து வாஷபிள் ப்ராடக்ட்டும் கூட. ரெண்டாவது இது எல்லாமே ஹேண்ட்லேயே நம்ம மேக் பண்ணி மகளிர் சுய உதவிக்குழு, இந்த மாதிரி மகளிர் அவங்களே தயாரிக்கிற ஒரு பொருட்கள் நிறைய கொண்டு வந்துருக்குறோம். அதே மாதிரி மர சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அசோகா பில்லர்ஸு இதெல்லாம் வந்து வுட்டில் நம்ம கொண்டு வரோம். அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்துருக்கோம். புத்தா ஸ்டாச்சூஸு வுட்டனில், அதே மாதிரி காப்பர் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி அசார்டட் அனிமல்ஸு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, திருவள்ளுவரோட பேனல்ஸு, அது அவரோட திருக்குறளில் எழுதின ஒரு இது, இந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு மேப்பில் திருவள்ளுவர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டை சொல்கிற அளவுக்கான ப்ராடக்ட் நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம். தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட்டுங்கிறதும் இது எப்பயுமே கிஃப்ட்டுக்கு வந்து காலகாலமாக நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. இதில் பியூர் காப்பர் அண்ட் பியூர் சில்வரில் தயாரிக்கிறது, பித்தளையோட பேஸில் நம்ம செய்கிறது. இந்த மாதிரி வந்து கிஃப்ட்டுக்கு நீங்கள் கீழே அந்த ப்ராடக்ட்டை போட்டு கொடுக்கறது நிறைய பேர் இதை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஜிஐ டேக் கொண்டது. அதே போல் விளக்குங்க, பித்தளை விளக்குங்க, இந்த மாதிரியான ஐட்டம் இதெல்லாமே வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். சாரி, சிந்தாலப்பட்டி சாரி பார்க்குறேங்க சார். அது சிந்தாலப்பட்டி சேலைங்க, அதே மாதிரி காட்டன் பிளாக் சாரீஸு, சுங்குடி சாரீஸ், இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நிறைய நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷம். டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இதை வாழநார் சில்க்னு சொல்லுவாங்க, பனானா ஃபைபர் சில்கில் பண்ணுறது. தொட்டு பார்த்தாலும் நல்ல சில்னஸ் இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு, இந்த சம்மர் இப்போ தொடங்க போகிற சம்மருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரியான சாரீங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அவங்க வேர் பண்ணுறதுலேயும் வந்து ஹெவியாக இல்லாத அளவுக்கு நல்ல லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். நல்ல அவங்களே தயாரிக்கிற அந்த நெசவாளர்களே இங்கே நேராக வந்து விற்பனை செய்கிறதுனால இந்த அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இது வந்து பெரிய உதவியாக இருக்குன்றது நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறோம். இது இந்த பிளைன், இது கொஞ்சம் நல்லா இந்த திக்னஸாக இருக்கிற கல்லில் தான் எடுத்து செய்ய முடியும். நல்ல 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக கரையிறோம். நம்ம உடம்போட ஹீட்டுக்கு அது அப்படியே ஸ்லோவாக டவுன் ஆகும். திக்னஸ் கம்மியாகிட்டே வரும். கல்லுன்றதுனால அப்படி இயற்கையான கல் அப்படி குறையாது. நம்மளோட நைட் மட்டும் போட்டு படுத்துறது, எடுத்து தனியாக தண்ணியில் வாட்டரில் போட்டு நெக்ஸ்ட் எடுத்து திருப்பி வாஷ் பண்ணி போட்டு அந்த நம்ம மாலை சாமி படங்களுக்கு போட்டோகிராஃபி இதெல்லாம் ரைட் டவுன் போகும். இந்த இது கரெக்டாக இருக்கும். மார்பிள் டஸ்டிங் சார், மார்பிள் டஸ்டிங் சார். இது எல்லாமே மார்பிளில். ஆமாங்க சார், மார்பிள் டஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபைபர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மோல்டி எடுத்து பண்ணுவோம். இந்த ஸ்டோன் பவுடரை ஃபைபருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு சார் மோல்டிங் எடுத்துருக்கோம் சார். அதனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்.
இது நம்ம ஊர்ல இது இது சீசம் சீசம் மூட்டைன்னு சொல்லுவாங்க சார். இது வந்து மழை வேம்புல நம்ம கருவேல மரம் சொல்லுவாங்க அதுல இது உள்ள ஸ்டீல் ராட் இது நம்ம ஊர்ல பண்ணி காரியம்ல அதனால இது குவாலிட்டி நல்லா இருக்கும். லைட் வரும், கேரண்டி சார், ஒண்ணுமே ஆகாது, டாக்டரே போகாது. கார்லாம் நல்லா இருக்கும். இது கிளாஸ் இதுலேயும் இருக்கு. இதுலேயும் தமிழில் இருக்கு. இதை வச்சு அவர் ஹைட்டை சொல்கிறது இல்லை, ஆனால் இதுதான் பெருசு. இது 5 வரும் கிராஸ். தமிழில் ஹிந்தியில் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம் தமிழில் இருக்கு. சத்தியமாக செய்யுது. அதுலேயே சின்னது டேபிள் மேலே வைக்கிற மாதிரி. பேர் அக்குபேஷன். இது பார்த்தீங்கன்னா கை. இது அது எந்த சிஸ்டம்னா வேலை பண்ணுறது. நிறைய பேர் அது காலை ஒண்டியில் போட்டு ஆமாங்க. ஆமாம், இது ஃபுல்லாகவே எல்லாமே இந்த ஆயில் இது பண்ணி அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் காலுக்கு எல்லாமே நம்ம தமிழ்லேயே போட்டிருக்கோம் சார். சென்டரில் எல்லாமே ஹிந்தியில் வரும் சார். நம்ம இந்த தமிழில் வர மாதிரி. கோயில் ஃபங்க்ஷனுக்காக இல்லை, ஈவினிங்கே நாளைக்கு வந்துடுறேன்னு சொன்னார். இப்போ எல்லாம் இந்த ரப்பர் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் உட்காடுறாங்க சார். இந்த மாதிரி இதில் உட்காடுறப்போ அவங்களுக்கு அதில் யோகா பண்ணுறதுக்கான நல்லது. மசாஜர்லாம் சின்னப்பட்டிலேருந்து வந்துருக்காங்க. ஆமாம். நாங்களே உற்பத்தி பண்ண ஸ்டார்டிங் வந்து 950 டெய்லி ஃபங்க்ஷன் ஆனால் நாங்களே உற்பத்தி பண்ணி சின்னபடியே பண்ணி குச்சிப்பொடி கட்டோம் ஃபேமஸ். டெய்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாழை மார்னிங் அதோட ஃபைபரில் இது சில்க் எடுத்து பண்ணுறாங்க. உடம்பு வந்து எவ்வளோ சீக்கிரம் வெயிலுக்குலாம் வந்து வெளியாக இருக்கும். வெளியில் சாப்பிட்டு கொடுங்க. நீங்கள் உங்கள் கையை வச்சு பண்ண உங்களுக்கு சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் 10 சேவை ட்ரை வாஷ் பண்ணணும். நீங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் சேலம்லேருந்து வராங்க. காட்டன் டவல்ஸ் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்க. எவ்வளோ மகளிர் சுய உதவி குழு. ஆமாம், நல்ல காட்டன்.